தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 100 எம்பிபிஎஸ் இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 100 இடங்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, விவரம் என்ன? வணக்கம் ராம்குமார். தமிழக அரசு மருத்துவக் கல்லூரியில் 100 எம்பிபிஎஸ் இடங்கள் அதிகரித்து அனுமதி அளித்திருக்கிறார்கள் தேசிய மருத்துவ ஆணையம். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் இடங்களை அதிகரிப்பதற்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி நாமக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய 2 மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு தலா 50 கூடுதல் எம்பிபிஎஸ் இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த 2 கல்லூரிகளிலும் தலா 100ஆக இருந்த மருத்துவ இடங்களில் எண்ணிக்கை தற்போது 150ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. கடைசியாக கடந்த 2021ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒரே நேரத்தில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டன. அதற்கு பிறகு புதிய மருத்துவக் கல்லூரிகளும் தமிழகத்திற்கு வரவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் இடங்கள் ஏதும் கூடுதலாக அதிகரிக்கப்படாமல் இருந்து வந்தது. இனியில் தற்போது இந்த 100 கூடுதல் இடங்களில் சேர்க்கை மூலம் தமிழகத்தில் 36 அரசு மருத்துவக் கல்லூரியின் ஒட்டுமொத்த எம்பிபிஎஸ் இடங்களில் எண்ணிக்கை 5150ஆக புதிய உச்சத்தை தொட உள்ளது. இந்த இடங்களுக்கான மாற்றத்தை வரும் 2026-27ஆம் கல்வியாண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வர இருக்கிறது. நாமக்கல் மற்றும் திருப்பூரை தொடர்ந்து திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதலாக 50 எம்பிபிஎஸ் இடங்களை பெறுவதற்கான அனுமதியை மாநில மருத்துவத்துறை தற்போது தீவிரமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு மருத்துவ இடங்கள் தற்போது உயர்த்தப்பட்டிருப்பது மருத்துவ கனவோடு காத்திருக்கும் தமிழக மாணவர்களிடையே, குறிப்பாக ஏழை மற்றும் அரசு பள்ளி மாணவர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 100 எம்பிபிஎஸ் இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 100 இடங்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, விவரம் என்ன? வணக்கம் ராம்குமார். தமிழக அரசு மருத்துவக் கல்லூரியில் 100 எம்பிபிஎஸ் இடங்கள் அதிகரித்து அனுமதி அளித்திருக்கிறார்கள் தேசிய மருத்துவ ஆணையம். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் இடங்களை அதிகரிப்பதற்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி நாமக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய 2 மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு தலா 50 கூடுதல் எம்பிபிஎஸ் இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த 2 கல்லூரிகளிலும் தலா 100ஆக இருந்த மருத்துவ இடங்களில் எண்ணிக்கை தற்போது 150ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. கடைசியாக கடந்த 2021ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒரே நேரத்தில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டன. அதற்கு பிறகு புதிய மருத்துவக் கல்லூரிகளும் தமிழகத்திற்கு வரவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் இடங்கள் ஏதும் கூடுதலாக அதிகரிக்கப்படாமல் இருந்து வந்தது. இனியில் தற்போது இந்த 100 கூடுதல் இடங்களில் சேர்க்கை மூலம் தமிழகத்தில் 36 அரசு மருத்துவக் கல்லூரியின் ஒட்டுமொத்த எம்பிபிஎஸ் இடங்களில் எண்ணிக்கை 5150ஆக புதிய உச்சத்தை தொட உள்ளது. இந்த இடங்களுக்கான மாற்றத்தை வரும் 2026-27ஆம் கல்வியாண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வர இருக்கிறது. நாமக்கல் மற்றும் திருப்பூரை தொடர்ந்து திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதலாக 50 எம்பிபிஎஸ் இடங்களை பெறுவதற்கான அனுமதியை மாநில மருத்துவத்துறை தற்போது தீவிரமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு மருத்துவ இடங்கள் தற்போது உயர்த்தப்பட்டிருப்பது மருத்துவ கனவோடு காத்திருக்கும் தமிழக மாணவர்களிடையே, குறிப்பாக ஏழை மற்றும் அரசு பள்ளி மாணவர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், நௌசாத், தகவலுக்கு நன்றி.